10th 11th 12th இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ட் போய்டிக் டிவைசஸ் பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 அப்லோட் பண்ணியாச்சு. அதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா பார்ட் 2 பாருங்கள். இது உங்களுக்கு ஆஃப் இயர்லி பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. தொடர்ந்து நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் 1ல நம்ம ரைமிங் ஸ்கீம் பற்றி பார்த்தோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா ஒரு வேர்ட் இல்லைனா ஒரு ஃப்ரேஸ். ஃப்ரேஸ் என்ன, பல வார்த்தைகள் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து அதை ஒரு சென்டென்ஸில் அடுக்கும்போது அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வேர்பு இல்லைன்னா நம்ம அதை ஃப்ரேஸ்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரேஸ் இல்லை வேர்டையோ டிஃப்ரெண்ட் வேல அதோட யூஷுவல் மீனிங் மாறாமல் அதோட ஆர்டராக ஒரு மென்டல் பிக்சராக கன்வெர்ட் பண்ணுறது இல்லை ஒரு எஃபெக்டாக கன்வெர்ட் பண்ணுறத ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லுவாங்க. தமிழில் அது வந்து பேச்சு உருவம்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ லயனஸ். இது வந்து இதோட எக்ஸாம்பிள். அவன் வந்து ஒரு உமனை வந்து ஒரு லயனுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறான், அவன் இமேஜின் பண்ணி பார்க்குறான். ஓகேவா, அந்த எஃபெக்ட். ஓகே, இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதான் டைப்ஸ் ஆஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்கு. இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். வர வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இது மாதிரி நிறைய வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.